Assalamualaikum. Assalamualaikum. Waalaikumsalam sir. Right, okay. Start பண்ணுங்க. ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு சில ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்பி இருந்தேன். பிராக்டிகல் பல நீங்க கூகுள் டாக்ஸ்ல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்க பயன்படுத்தக்கூடிய தளங்கள் நிறைய இருக்குது. ரைட், அந்த வகையில வந்து கூகுள் டாக்ஸை பாவிச்சு நீங்க உங்களோட ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் செஞ்சு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எம்எஸ் வேர்ட் அல்லது மொபைல் போன்ல வந்து இருக்கக்கூடிய நிறைய டிவைசஸ்கள் மொபைல் போன்ல இருக்குது. எனவே மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இவைகளை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யணும்னால் ஒரு நோட் புக் அல்லது ஏதாவது ஒன்று நீங்க கையில வச்சு கொள்ளணும். அந்த நோட் புக்ல இருந்து நீங்க என்னென்ன படிக்கீங்க, ஒவ்வொரு டாபிக்ல என்னென்ன பாக்கீங்க அப்படிங்கறது நோட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக உங்களுக்கு பிராக்டிகல் செய்வதற்கு இலகுவாக இருக்கும். ஸோ இது தவிர வந்து நீங்க வேற விஷயங்களை பாவிக்கிறதுக்கு ஏழுமானா நீங்க சும்மா ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான். கூகுள் டிரைவ்ல எப்படி பாவிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தா நீங்க கூகுள் டிரைவ்ல உங்களால வந்து ஒர்க் பண்ணி பார்க்க இயலும். ஸோ உங்களுக்கு வெப்சைட் ஒன்று தெரியுதா? டிரைவ் சைட் தெரியுதா? ஆமாம் சார். ரைட், ஓகே. ரைட், டிரைவ் சைட்ல வந்து நியூவுக்கு போய் நீங்க கூகுள் டாக்ஸ் இருக்கும். ரைட், ஸோ இந்த கூகுள் டாக்ஸை வந்து நீங்க கிளிக் பண்ணி இது உங்களோட மொபைல் போன்லயும் நீங்க செஞ்சு பார்க்கலாம் அல்லது உங்களோட கம்ப்யூட்டர்லயும் செஞ்சு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு வேர்ட் இன்டர்ஃபேஸ் ஒன்று கிடைக்கும். இது இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இது வந்து கிளவுட் பேஸ்டுங்கிறதால உங்களோட ப்ராக்டிகல்ஸ்களை வந்து இதை பேஸ் பண்ணி நீங்க செஞ்சு கொள்வது நல்ல. சரியா, வேர்ட்ல இருக்கிற அதே ஃபங்க்ஷன் இங்க இருக்குமெண்ட் இல்லை. சரிதானே? ஏன்னா இது வந்து கூகுளினுடைய டாக்குமெண்ட்ஸ், இது வேற ஒரு சாஃப்ட்வேர். மைக்ரோசாஃப்டினுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து வேற. நான் சொல்றது என்னென்றால் உங்களுக்கு மைக்ரோசாஃப்டை இன்ஸ்டால் பண்றதுல பிரச்சனை இருந்தால் அல்லது உங்களோட மொபைல் போன்லாம் நீங்க படிக்கீங்க, உங்களோட பர்சனலா ஒரு கம்ப்யூட்டர் இல்லைன்னு சொன்னால் நீங்க உங்களோட மொபைல் போனை பயன்படுத்தி எவ்வாறு இந்த வேர்ட் விஷயங்களை செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறது நீங்க ப்ராக்டிகலுக்காக இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிதானே? அப்படி இல்லைன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சில 3 கண்டெக்ஸ்ல எடுத்து நான் வந்து 5 நான் பாவிக்கிற அக்கௌண்டினுடைய விலை 12,000 ரூபாய் ஒரிஜினல். இதை நீங்க வாங்க தேவையில்லை, ஒரிஜினல் வாங்க தேவையில்லை. ஆனா 5 டிவைஸுக்கு 9,000 ரூபாய் 1000 ரூபாவுக்கு எல்லாம் வந்து சில ஜெனரேட்டட் கீ, இது வந்து நாட் ஒரிஜினல் பட் யூஸ் பண்ணலாம். சரியானே? இதை நான் மார்க்கெட் பண்ணல, சாரி. 9,000 ரூபாய் 1000 ரூபாய். எனவே ஒரு டிவைஸுக்கு வந்து லெஸ் தென் 200 வரும். ஸோ அப்படி சில அமைப்புகள் இருக்குது. நான் ப்ரமோட் பண்ணல, என்னன்னா இது வந்து 100% லீகல். ரைட்? ஆனா நீங்க உங்களோட ப்ராக்டிஸ் ஃபைல்களுக்கா நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்களா இருக்கிறதால உங்களோட ப்ராக்டிகல்களை செஞ்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு வசதிகள் குறைவாக இருக்குதுன்னு சொன்னா நீங்க இதை பத்தி யோசிக்கலாம். 5 டிவைஸுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்ல 5 பேர் பாவிக்கலாம், ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து 200 ரூபாய் குறைவாரு. இப்படி சில இடங்கள் இருக்குது. சரிதானே? நான் உங்களோட குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணி இருந்தேன், அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ரைட்? ஸோ அந்த வகையில வந்து நீங்க இதை கவனிச்சு கொள்ளுங்க. சரிதானே? ஏதாவது கேள்வி எழுதிக்குதா? ஏதாவது கேள்வி எழுதிக்குதா? Any questions? இல்ல சார். ரைட், ஓகே. ஸோ இதை நீங்க கூகுள் டாக்ஸை வந்து பயன்படுத்தி நீங்க
முயற்சிகளை செய்யலாம். சரிதானே? இப்ப வேர்டுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் 365 நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி 3 வெர்ஷன்களை நீங்க இதுல பயன்படுத்தலாம். எம்எஸ் வேர்ட் 2013 பரவாயில்லை இருந்தா, எம்எஸ் வேர்ட் 2016, எம்எஸ் வேர்ட் 2019, எம்எஸ் வேர்ட் ஆஃபீஸ் 365, ரைட்? இந்த 4 வெர்ஷன்களையும் பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு படிப்பிக்க போறேன். இதுல வந்து ஆஃபீஸ் 365 தான் நான் படிப்பிக்க போறேன். என்னன்னா எதிர்காலத்துல மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 2013, 16, 19 எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு எம்எஸ் வேர்ட் எம்எஸ் ஆஃபீஸ் 365 ப்ரமோட் பண்றாங்க. சரியான? இது வந்து கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர், ரைட்? இதை நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி பாவிக்கலாம், அல்லது நீங்க ஆன்லைன்ல இன்ஸ்டால் பண்ணாமலும் கிளவுட் பேஸ்ட்ல பாவிக்கலாம். மேக கணினி மைண்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே படிப்பிச்சு இருக்கேன். சரிதானே? ரைட்? ஸோ அந்த வகையில ரைட், உங்களுக்கு தெரியுதா office.com? தெரியுதா? தெரியுது சார். ரைட், office.com போனீங்கன்னா நான் வந்து நீங்க 200 ரூபீஸ் பே பண்ணி வாங்கினா உங்களுக்கு இப்படிதான் கிடைக்கும். இதை வந்து இதுல வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாமே இது கிளவுட் பேஸ்ட் தான். ஜஸ்ட் office.com போய் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க டைப் பண்ணினா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிடைக்கும். இதை நீங்க மொபைல் போன்லயோ அல்லது லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டர்லயோ இதுல நீங்க வேர்ட்ல வேலை செஞ்சு கூகுள் டிரைவ் ஆஃபீஸ் டிரைவ்லயோ அல்லது உங்களோட கணினியிலயோ நீங்க சேமித்து வைக்க முடியும் உங்களோட ஃபைல்களை. ஸோ இது வந்து என்னுடைய ஒரிஜினல் அக்கௌண்ட், பல்கலைக்கழக கணக்கு நான் வாங்கின அக்கௌண்ட் இது, ரைட்? இதுல நீங்க வேர்டை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எம்எஸ் வேர்ட் கிடைக்கும். இது சாஃப்ட்வேர் இல்லை, நல்லா கவனிச்சு கொள்ளணும். இது சாஃப்ட்வேர் இல்லை, இது வந்து கிளவுட் பேஸ்ட்ல office.comல browserல நாம ஓபன் பண்ணிருக்கோம். இது வேற, சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி நாம ஓபன் பண்றது வேற, ரைட்? இது வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் இது வேலை செய்யும். டவுன்லோட் பண்ணி பாவிக்கிறது வந்து ஆஃப்லைன்லயும் வேலை செய்யும். ஸோ இது ஒரு வேர்ட் ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபைல். ஸோ எனவே நீங்க ஒரு அக்கௌண்ட் ஒன்று வாங்குறேன்னா ஏற்கனவே சொன்ன அமௌண்ட் தானே அது, அதை விட குறைஞ்ச அக்கௌண்ட் எல்லாம் இப்போ இஷ்யூ பண்றாங்க, பிரச்சனை இல்லை. வாங்குறது அது லீகல்ல அது இல்லை. ஆனால் நீங்க ப்ராக்டிஸ் ஃபைல்களுக்கு நீங்க யோசிக்கலாம் அதை பத்தி. எனவே இது அது மாதிரி எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இதுல இருக்குது. ஹோமுக்கு போனீங்கன்னு சொன்னா காட்டும் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இதுல இருக்குதுன்னு. ஓல் ஆப்ஸை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒன் டிரைவ் 1 டெராபைட் வரைக்கும் ஃப்ரீயா உங்களுக்கு கிடைக்கும் இந்த அக்கௌண்ட்ல, ரைட்? அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் டீம் அதை படிப்பிக்கிறது, ஃபார்ம்ஸ் இருக்குது, கேலண்டர் இருக்குது, பவர் பாயிண்ட், வேர்ட், எக்ஸல், எக்ஸஸ் எல்லாமே வந்து இதுல காணப்படுது, ரைட்? இதுல நீங்க கடைசியா சேவ் பண்ற ஃபைல் எல்லாம் கிளவுட்ல சேவ் ஆயிருக்கும். கம்ப்யூட்டர்ல, மொபைல் போன்ல சேவ் பண்ண தேவையில்லை. கிளவுட்ல உங்களோட அக்கௌண்ட்ல கிளவுட்ல சேவ் ஆயிருக்கு. நீங்க விரும்பினா இதை லாகின் பண்ணினா உங்களுக்கு காட்டும் உங்களோட ஃபைல் எல்லாம். மைக்ரோசாஃப்ட் சர்வர்ல அது ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த விஷயம் ஒன்று இதுல காணப்படுது. அது தெரியுதா உங்களுக்கு அந்த சைட்? ஓகே. இப்ப வேர்ட் ஃபைலுக்கு வந்தோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய ஆப்ஷன்ஸ்கள் இருக்குது. ஆட்டோ சேவை வந்து ஆன் பண்ணி வச்சா நீங்க வேலை செய்யற வேலைகள் எல்லாம் வந்து ஆட்டோவா சேவ் ஆகி கொண்டு போகும். மேல பார்த்தா தெரியுதானே உங்களுக்கு? அதாவது ஒன் டிரைவ்ல சேவ் பண்ணி வைக்கலாம். ஒன் டிரைவ்ங்கிற நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அந்த அக்கௌண்ட்ல 1 டெராபைட் வரைக்கும் ஃப்ரீயா இருக்கும். அதுல வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகிட்டு போகும். இதுல ஃபைல் கிரஷ் ஆனாலும் நீங்க அதுல எடுக்கலாம். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை லாகின் பண்ணி உங்களோட கிளவுட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். உங்களோட ஃபைல் இதுல டிலீட் ஆனாலோ, கம்ப்யூட்டர்ல இருந்து காணாம போனாலோ, அல்லது சேவ் பண்ற நேரம் வந்து ஃபைல் வந்து கரெக்ட் ஆனாலோ அப்படி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆட்டோ சேவ் பண்ணி கொள்ளலாம், அல்லது நீங்க ஆஃப் பண்ணி கொள்ளலாம். ரைட்? அது தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணலாம். இதுல ஃபைல பாருங்க, நிறைய ஆப்ஷன் இருக்கு ஃபைல்ல. ஹோம், நியூ, ஹோம் ஓபன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுல இன்ஃபோ பாத்தீங்கன்னா இந்த வேர்ட் ஃபைல் இந்த ஃபைலை பத்தின இன்ஃபோ வந்து இதுல இருக்கு, ரைட்? இந்த ஃபைலை பத்தின இன்ஃபோ வந்து இதுல காணப்படுது. இது என்ன ஃபைல், எப்படியான ஃபைல், எத்தனை எம்பி,
இது எங்க இருந்து எடுக்கப்பட்ட ஃபைல், எல்லா இன்ஃபர்மேஷன்களையும் இதுல பார்க்கலாம். ரைட், இது ஒரு ப்ராக்டிக்கல் ஃபைல். இது நான் எடுத்திருக்கேன் ப்ராக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் ஒரு ஆள்கிட்ட இருந்து. இதே கூட பார்க்கலாம். எனவே நீங்க வந்து யாராவது ஒரு ஃபைலை காப்பி பண்ணி இன்னொரு ஆளுக்கு அனுப்பினா கூட அது வந்து ஒரிஜினலா யாருடைய ஃபைலுங்கிறத, யாருடைய கம்ப்யூட்டர் நேம்ங்கிறத பார்க்கலாம். நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரைட், யார் ஓதர், யார் இதை லாஸ்டா மோடிஃபை பண்ணிருக்காங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். எப்ப மோடிஃபை பண்ணப்பட்ட, எப்ப கிரியேட் பண்ணப்பட்டங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்களும் இதுல இருக்குது. எனவே ஒரு வேர்ட் ஃபைலை பொறுத்த வரைக்கும் நாம வந்து நம்மளோட சொந்த வேலை என்றால் சரியான டீடைல்ஸ் எல்லாம் காட்டும். இதுல நாம ஏதாவது பிழையான வேலைகள் செய்தால் அல்லது நாம இன்னொரு ஆள ஃபைல் எடுத்து இன்னொரு ஆள் அசைன்மெண்ட் எடுத்து நீங்க எனக்கு அனுப்பினா நான் கண்டுபிடிக்கலாம். அதை ஏற்கனவே ஏன் சொல்றேன்னு சொன்னால், நீங்க வந்து சரியா ஜெனியூனா இருக்கணும் எல்லாத்துலயும், சரிதானே? சோ அந்த வகையில வந்து நீங்க இன்னொரு ஆள் அசைன்மெண்ட் வாங்கி அதுல எடிட் பண்ணி நீங்க அனுப்பினால் கண்டுபிடிக்கிறதுக்கு வழிகள் இருக்குது வேர்ட்ல. சோ எனவே அந்த விளையாட்டுகள் எல்லாம் செய்யாதீங்க, சரிதானே? ரைட், அடுத்து வந்து நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆப்ஷன் எல்லாம் பார்ப்போம். ஷேர், இதுல வந்து பிடிஎஃபா ஷேர் பண்ண விரும்புறீங்களா, வேர்ட் டாக்குமெண்டா ஷேர் பண்ண விரும்புறீங்களான்னு அவங்களோட இமெயில இருந்து அனுப்புறதுக்கு விவரங்களை கேட்காங்க, சரிதானே? எக்ஸ்போர்ட், அதுவும் அப்படிதான். ஒரு வேர்ட் ஃபைல பிடிஎஃப் ஃபைலாக மாத்துறதுக்கான ஆப்ஷன் வந்து இதுல காணப்படுது. ரைட், சோ பிடிஎஃப் ஃபைல் என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? பிடிஎஃப் ஃபைல் சம்பந்தமா ஏதாவது தெரியுமா இல்ல தெரியுமா? பிடிஎஃப் நம்ம வேர்டுக்கு மாத்தலாமா சார்? கொஞ்சம் சொல்லுங்க சார். ரைட், பிடிஎஃப்ங்கிறது வந்து மாத்தலாமா சார்? விளங்கல? பிடிஎஃப் நம்ம வேர்டுக்கு மாத்தலாமா சார்? பிடிஎஃப் வேர்டுக்கு மாத்தவே இல்ல, அதுக்கு வேற சில டூல்ஸ் இருக்குது, சரிதானே? தெரியுதா? அடோப் வெப்சைட் தெரியுதா உங்களுக்கு? யாருமே கேட்காங்களா? தெரியுதா உங்களுக்கு? யாருமே கதைக்காதீங்கன்னு நீங்க ஏன் கதைக்கீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. சரி சார், நான் தான் கேள்வி எடுக்கிறீங்க, கதைக்காதீங்கன்னு மத்த ஆக்களை வந்து பேசாம ஆகிற ரைட்ஸ் உங்களுக்கு யார் தந்து? சாரி சார், இங்கால சொன்னது நான் மைக்க ஒன்ல வச்சு விளங்கல சார். ரைட் ரைட், சரிதானே? சோ பிடிஎஃப்ங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ரைட், போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். ரைட், போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். இது வேர்டுக்கும் இதுக்கும் வந்து தொடர்பு இல்லை, இரண்டும் வேற வேற பிளாட்ஃபார்ம். வேர்டுங்கிறது வந்து மைக்ரோசாஃப்டினுடையது, பிடிஎஃப்ங்கிறது வந்து அடோபினுடையது, சரிதானே? சோ அடோப்ல பிடிஎஃபினுடைய விசேஷம் என்னென்றால், வேர்ட்ல நாம் ஒரு டாக்குமெண்டை செய்து இன்னொருவருக்கு இமெயில் பண்ற நேரம் அவருக்கு அந்த ஃபைல் சரியா போய் சேராது. என்னுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கிற வேர்டினுடைய வெர்ஷன் வேறாக இருக்கலாம், அவருடைய கம்ப்யூட்டர்ல இருக்கிற வெர்ஷன் வேறாக இருக்கலாம், அல்ல அவர் செய்திருக்கக்கூடிய பேஜ் செட்டிங் வேறாக இருக்கலாம். இதை நான் இன்னொரு ஆளுக்கு இமெயில் பண்ணினா இதே மாதிரி தான் போக வேண்டிய. அடுத்தது அவரால் இந்த ஃபைலை எடிட் பண்ணவும் இல்லை, சரிதானே? பர்சனல் ஃபைல் ஒன்று இதை நான் அனுப்புறேன்னா மற்றவரால் இந்த வேர்ட் ஃபைலை எடிட் பண்ணல. இதை நான் இப்ப பிடிஎஃப்க்கு மாத்துறேன், என்ன வித்தியாசம்னு நீங்களே பார்க்கலாம். ரைட், ரைட், இது பிடிஎஃப் ஃபைல். என்ன வித்தியாசம்னு பாருங்க. இதை நான் delete பண்ணி பார்க்கிறேன், delete ஆகாது. delete ஆகுதா பாருங்க பாப்போம். சார் ஸ்கிரீன் வரல. ஸ்கிரீன் விளங்க இல்லையா? ஓ சார், சார் ஸ்கிரீன் ஷேர் ஆவல சார். இதான் அந்த வேர்ட் ஃபைலினுடைய பிடிஎஃப், சரிதானே? ஓகே. என்ன வித்தியாசம் உங்களுக்கு விளங்குது? சும்மா தெரியுற வித்தியாசங்களை சொல்லுங்க பாப்போம். இது வந்து வேர்ட் ஃபைல், ரைட்? இது வந்து பிடிஎஃப் ஃபைல், ரைட்? இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு விளங்குது? தெரியுறது சொல்லுங்க.
டூல்ஸ் ரைட் டூல்ஸ்கள் வந்து இது அடோபினுடைய டூல்ஸ், இது வந்து வேர்டினுடைய டூல்ஸ். மற்ற ஒரு விஷயத்தை கவனிங்க, தெரியுதா உங்களுக்கு ரெண்டு ஸ்கிரீனும்? ஓ சார். ரைட். இப்போ நான் வந்து வேர்டை வந்து என்ன செய்யறேன், delete பண்ணி நான் என்ன செய்யுது, delete ஆகும். delete ஆகுது. அதே வேலையை நான் பிடிஎஃப்ல செய்யறேன். பாருங்க என்ன நடக்குது. என்ன செய்யுது, நான் இந்த delete பட்டனை பிரஸ் பண்ணிக்கிறீங்க, ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா? இல்ல சார், நடக்கல. ரைட், இது ஒரு டிஃபரண்ட். அதாவது நம்மளோட ஃபைல் அடுத்து வந்து இதனுடைய இது நாம எப்படி இந்த ஃபைலை தயாரிச்சிருக்கோமோ அதே மாதிரி போயிருக்கா இல்லையா பாருங்க பாப்போம். ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இதுல இந்த ஃபார்மேட்ல? இல்ல சார். ஆனா சில நேரங்கள்ல வேர்ட்லயே அனுப்பினா அந்த ஃபார்மேட்ல சேஞ்சஸ்கள் இருக்கும். சரிதானே? இப்ப பிக்சர்ஸ்களை சேர்க்கும், அலைன்மெண்ட்ஸ்களை சேர்க்கும், ஸ்டைல்ஸ்களை மாத்திரம், ஃபொண்ட் சைஸ்களுக்கு கலர் கொடுக்கும். இப்படி பல வேலைகள் ஒரு வேர்ட் ஃபைல்ல செஞ்சு வேர்ட்ல அனுப்புறதை விட அதை பிடிஎஃப்ல அனுப்புறது வந்து பிரிண்டபிள் ஆன டாக்குமெண்ட். அதே மாதிரி ஒரிஜினல் அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட், இன்னொரு ஆளால எடிட் பண்ண இயலாத டாக்குமெண்ட்ஸ் தான் பிடிஎஃப் நன்மைகள். ரைட். சோ நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது. கேள்விகள் இருந்தா கேட்கலாம் நீங்க பிடிஎஃப் சம்பந்தம். சரி, இப்போ ஒரு ஆள் ப்ரிப்பேர் பண்ணினது நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்னீங்க தானே சார்? ஆமாம். எப்படி சார் அப்படின்னா? ஒரு ஆள் ப்ரிப்பேர் பண்ண உதாரணத்துக்கு இது ஒரு பிராக்டிகல் ஃபைல், இது நான் நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துறீங்க. தெரியுதா உங்களுக்கு வேர்ட் ஃபைல்? ஓம் சார். இது ஃபைலுக்கு போய் இன்ஃபோவுக்கு போனீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு ரிலேட்டட் பீப்புள்னு தெரியுதா? தெரியுதா உங்களுக்கு? ஓ சார். ஓ சார். ரிலேட்டட் பீப்புள்னா யார் இதோட ஆதர்னா காட்டுது, டேவிட் லைபர்மேன். இப்ப நான் வந்து இது நான் தயாரிச்ச பிராக்டிகல் ஃபைல் உங்களுக்கு படிச்சுட்டா அல்ல நீங்க இது நீங்க செஞ்ச பிராக்டிகல் ஃபைல் எனக்கு அனுப்பினால் நான் இதை கண்டுபிடிக்கலாம் யார் இதை செஞ்சிருக்காங்க. இது லாஸ்டா முடிவை வேணும் எப்ப இது எப்ப செய்யப்பட்ட ஃபைலுங்கிறத கூட பார்க்கலாம். சரிதானே? இந்த பிராக்டிகல் ஃபைல் வந்து 2011ஆம் ஆண்டு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. நான் 1 வீக் அசைன்மெண்ட் ஒன்று தந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி தாரண்டால் அது 2011 காட்டக்கூடாது. இதுல நீங்க திருத்தங்கள் செய்ய இயலாது. அதான் நீங்க இருக்கிற விஷயம். சரிதானே? சொல்றது விளங்குதா? சார் அந்த பிடிஎஃப்ல சார் அது இன்ஃபோவா பார்க்கலாம் தான் சார். பிடிஎஃப் வந்து எப்படி பார்க்கலாம் என்றால் பிடிஎஃப் வேர்டுக்கு மாத்தி பார்க்கலாம் இன்ஃபோ. சார் அது பிடிஎஃப்க்கு மாத்திர இதுல இருந்து சார் அது பிடிஎஃப் வந்து வேர்டுக்கு மாத்திர பிடிஎஃப் வேர்டுக்கு மாத்துறதுக்கு சில டூல்ஸ்கள் இருக்குது. சரிதானே? நீங்க வந்து நெட்ல தேடி பாத்தீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு பிடிஎஃப் டு வேர்ட். இதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான டூல்ஸ்கள், சிலது ஃப்ரீ, சிலது வந்து இப்ப பிடிஎஃப் டு வேர்ட் இருக்குது, pdf2word.com, pdf to word converter. உதாரணத்துக்கு நம்ம இந்த ஃபைலை இப்ப நாம ஒரு பிடிஎஃப் ஒன்று தயாரிச்சோம் தானே, கேக்குதா? நான் காய்க்கிறேன். இதை நாம திருப்பி வேர்டுக்கு மாத்தி பாப்போமா? ஓகே சார். ரைட், ஓகே. pdf to word converter அப்படின்னு இருக்கிறது இப்போ. சரிதானே? இது வந்து 14 நாள் ஃப்ரீ என்று சொல்லுது. ரைட். பிடிஎஃப் வந்து வேர்டுக்கு மாத்த போறோம். எந்த ஃபைல் அப்படிங்கறத இங்க நான் செலக்ட் பண்றேன். டெஸ்க்டாப்ல வேர்ட் 1 நான் இப்ப செஞ்சு மாத்தின ஃபைல் தான் வேர்ட் 1. என்னுடைய மின்னஞ்சல் முகவரியை கொடுக்க, இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு மாற்றிய பிறகு வரும் அந்த ஃபைல். கன்வெர்ட் நவ் கொடுக்க. ரைட், சக்சஸ் வருது. இப்ப நான் என்னோட இமெயிலுக்கு போறேன். இது ஒரு வழி தான். இது நிறைய வழி இருக்கு. இந்த வந்திருக்குது எனக்கு அந்த கடைசியா நம்ம தயாரிச்ச ஃபைல் வந்திருக்குது. டவுன்லோட் மை டாக்குமெண்ட் வேர்ட்ல வந்திருக்கு. இந்த டவுன்லோடா தெரியுதா உங்களுக்கு? டவுன்லோட் ஆற விளங்குதா கோனர்ல? இதை கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் நாம கன்வெர்ட் பண்ணின ஃபைல் இதுல ஓபன் ஆகுது. இந்த ஓபன் ஆயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இது வந்து பிடிஎஃப்ல இருந்து நம்ம வேர்டுக்கு மாத்திரிக்கோம். சோ இப்படி கன்வெர்ட் பண்ண இயலும். சரியா? சொல்ல விளங்குதா உங்களுக்கு? நான் இப்ப வீட்ல வா மலையபுரம் சார்
கேளுங்க. சார் சில பிடிஎஃப்ல வந்து சில பிடிஎஃப்ல வரும் சார், ஓபன் பண்ற டைம்ல பிடிஎஃப்ல ஓபன் ஆவா இல்லாட்டி வேர்ட்ல ஓபன் ஆனு கேக்கும். எஸ். அப்படி ஓபன் ஆறதுக்கு சிஸ்டம் அப்படி செய்யறது சிஸ்டமிக்கா சார்? இல்ல வேர்ட்ல பிடிஎஃப்ல இருக்கிறோம்ல, நம்ம வேர்டுக்கு ஓபன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தெரியுதா ஸ்கிரீன்? ஓம் சார் விளங்குது. ரைட், வேர்ட் 1 இருக்குது. இதான் நம்மளோட ஃபைல். சரிதானே? இத ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் வேர்ட் என்று கொடுத்து பாக்குறேன். சரியா? என்ன நடக்குதுன்னு பாருங்க. Right. Word will now convert your PDF to an editable Word document. This may take a while. That resulting Word document will be optimized to allow you to edit the text. So it might not look exactly like the original PDF. என்ன சொல்றாங்க விளங்குதா? நீங்க எடிட் பண்ணி எடுக்க வேண்டிய வரை சில நேரங்கள்ல ஓகே பண்ணி பாப்போம். ரைட், இந்த வந்திருக்கு. சரியான இந்த ஃபைல் வந்து நம்ம டைரக்டாக இந்த கம்ப்யூட்டர்லயே பிடிஎஃப்க்கு மாத்தி ஒர்க் பண்ணினதால சரியா ஓபன் ஆகுது. சரிதானே? வேற சில ஃபைல்களை வந்து நாம எல்லாம் நான் தயாரிச்ச ஓபன் பண்ணினதால வேர்ட்ல ஓபன் பண்ண நேரம் சில நேரங்கள்ல செட்டிங்ஸ் கொஞ்சம் குழம்பி வரும். சரிதானே? அல்ல சில நேரங்கள்ல சரியா வரும். படங்கள் கிராபிக்கல் ஃபைல்ஸ் எல்லாம் இருந்தா சில நேரங்கள்ல செட்டிங்ஸ்ல ஆர்டர்கள் மாறி வரலாம். அப்படி இல்லாட்டி அதை ஓபன் பண்ணி பார்க்க இயலும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் கொடுத்து வேர்டை கொடுத்து பாருங்க. ஓபன் ஆனா பிரச்சனை இல்லை, இதுவும் ஓபன் ஆகுது, இதுவும் பிரச்சனை இல்லை. இதுலயும் ஒரு சிக்கலும் இல்லை. ஸோ அது உங்களோட டிவைஸ்களை பொறுத்து இருக்குது. சரிதானே? சில நேரங்களில் ஒரிஜினல் எல்லாமே ஒரிஜினல் சாஃப்ட்வேர்ஸ்ங்கிறதால இஷ்யூஸ் ஒன்றும் இருக்காது. பைரேட் சாஃப்ட்வேர்னா சில நேரங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை வரும். சரிதானே? ஸோ அப்படி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிடிஎஃப் வேர்டுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம், வேர்டை பிடிஎஃப்க்கு நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து ஷேர் பண்ணலாம் பிடிஎஃப்க்கு, அல்லது ஃபைல் எக்ஸ்போர்ட், அதுல கிரியேட் பிடிஎஃப் எக்ஸ்பிஎஸ் டாக்குமெண்ட் வரும். சரியானே? ஸோ பிடிஎஃப்க்கு மாத்தினதுக்கு பிறகு அந்த ஃபைலை வந்து நம்ம எடிட் பண்ண இல்லாது அதை திரும்பி வேர்டுக்கு மாத்தியோ அல்லது வேற சில டூல்ஸ்களை பயன்படுத்தி எடிட் பண்ணணும். இதான் அதுக்குரிய பிடிஎஃப் ஃபைல். சரியானே? இதை வந்து வாசிக்கலாம். பிரிண்ட் எடுக்கிற நேரங்கள்ல செட்டிங்ஸ் உடையாம இருக்கும். அடுத்து வந்து இலகுவா இப்ப ரெண்டு ஃபைலை நீங்க சைஸ்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிடிஎஃப் ஃபைலினுடைய சைஸ் வந்து எத்தனை கேபி பாருங்க. ஆகும் நீங்க சொல்லணும் பார்த்து. 179 கேபி. இந்த வேர்ட் 1 வந்து நான் எங்க சேவ் பண்ணி வைக்கிறேன். சில நேரங்கள்ல அதை விட இது குறைய இருக்கும். நீங்க அந்த படங்களை இதுல போட்டு பார்த்தா உங்களுக்கு கிளியரா தெரியும். உங்களுக்கு வேர்ட் 1 இது அதை விட குறைய படங்களை இதுல போட்டா வந்து உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு பிடிஎஃப்க்கு மாத்துறதுல சில நேரங்கள்ல சுருக்கலாம். இதுக்கு வந்து பிடிஎஃப் நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல மாத்துறதுக்கு உங்களோட கம்ப்யூட்டர்ல கட்டாயம் வந்து ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ், அதாவது அடோப் ஃபைல் வந்து இருக்கணும், சாஃப்ட்வேர் வந்து இருக்கணும். அடோப் ரீடர் வந்து இருந்தா தான் பிடிஎஃப் ஃபைல் ஓபன் பண்ணி பார்க்கலாம், பிடிஎஃப்க்கு மாத்தி பார்க்கலாம். அடோப் ரீடர் இல்லாட்டி தான் அடோப் ரீடர். அடோப் ரீடர் இல்லாட்டி அது ஒரு ஒரு இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌசர் ஃபைல் மாதிரி தான் ஓபன் ஆகும். இதனுடைய முழுவதுமாக நீங்க பாக்குறேன்னு சொன்னா தெரியுது. இதான் வந்து இதனுடைய பிடிஎஃப் வடிவம். இதுல வேற சில டூல்ஸ் இருக்கு. இதுல இருந்து நீங்க பிரிண்ட் எடுக்கலாம், சில வேற எடிட்டிங்ஸ் எல்லாம் செய்யலாம். லிமிடெட் வெர்ஷன்னா பெரிய எடிட்டிங் செய்யலாது. ஆனா அதுவும் அடோப் ரீடர் வந்து நீங்க காசு கொடுத்து வாங்கினதா இருந்தால், ஒரிஜினலா இருந்தால் அதுலயும் சில மேலதிகமான வேலைகளை வந்து நீங்க செய்யக்கூடிய அமைப்புகள் இதுல காணப்படுது. ஸோ இதான் வந்து இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு. ஸோ இது உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அக்கௌண்ட் ஃபைலுக்கு வந்தீங்கன்னு சொன்னா அக்கௌண்ட் இருக்குது. அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை பத்தின விவரங்கள் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட், மைக்ரோசாஃப்ட் 365 பிலாங்ஸ் டு யாரு, என்னென்ன ப்ராடக்ட்ல என்னென்ன இருக்குது, இதுல இருக்குது. ஆஃபீஸ் அப்டேட் பண்ணா இங்க நம்ம கொடுக்கலாம். இதனுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் மாத்தலாம், டார்க் கிரேயா மாத்தலாம் இத பேக்ரவுண்ட். ரைட், அதெல்லாம் செய்யலாம். சரிதானே? அதே மாதிரி
ஆஃபீஸ் பேக்ரவுண்டை வந்து கிளவுடா மாத்தலாம். சரி, அப்படி சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் செய்யலாம். உங்களுக்கு இந்த என்வாயன்மெண்ட் போரிங்கடா, ரைட், உங்களுக்கு இந்த என்வாயன்மெண்ட் போரிங்கடா நீங்க மாத்தலாம். அடுத்து வந்து வேற ஏதாவது சர்வீஸ்களை நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன்ல பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் செய்யலாம் நீங்க. சரியா, இந்த வேர்ட் சம்பந்தமான முழு செட்டிங்ஸும் இந்த ஆப்ஷன்ல காணப்படுது. ஃபைல் ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து ஜெனரலா சில விஷயங்கள் இருக்கு, பிறகு பார்க்கலாம். டிஸ்பிளேல சில விஷயங்கள் இருக்கு, ப்ரூஃபிங்ல சில விஷயங்கள் இருக்கு, சர்வ் பண்ணக்குள்ள எப்படி சர்வ் பண்ணணும். இதுல ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொல்லி தரேன் உங்களுக்கு. சேவ் ஆட்டோ ரிகவர் இன்ஃபர்மேஷன் எவ்ரி 10 minutes. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் இடையில ஆட்டோவாக இதை ஃபைலை ரிகவர் பண்ணக்கூடிய மாதிரி செய்யுங்கன்னு கொடுத்தால் நீங்க வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த ஃபைல் வந்து ஆட்டோ ரிகவர் பண்ற வெர்ஷனா மாறிக்கு போகும். ஸோ ஃபைல் கிரஷ் ஆனாலும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்படி சில அட்வான்டேஜஸ்கள் இந்த செட்டிங்ஸ்ல இருக்கு. லாங்குவேஜ்ல சில செட்டிங்ஸ் இருக்குது. ஈஸ் ஆஃப் எக்ஸஸ். அட்வான்ஸ்ல நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. கஸ்டமைஸ் ரிபன்ல வந்து நீங்க அந்த ரிபனை வந்து கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதுல காட்டப்படும். ஸோ இப்படி அதாவது என்னென்ன உங்களுக்கு தெரியணும். மேல ரிபன்ல வந்து இருக்கக்கூடிய ரிபனுங்கிறது இதான். ரிபனுங்கிறது தான் இருக்குது இந்த பகுதி. வேர்டினுடைய நாம ஒர்க் பண்ற பகுதி இருக்குதானே, இதைத்தான் ரிபன் சொல்றோம். ரைட். ஸோ அந்த ரிபன்ல ஏதாவது நீங்க கரெக்ஷன்ஸ் செய்ய விரும்பினா கூட செய்யலாம். கஸ்டமைஸ் ரிபன். ஏதாவது உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை நீங்க எடுத்து விடலாம். அல்ல அடிக்கடி நீங்க பயன்படுத்துறோட சேர்க்கணும்னா நீங்க சேர்க்கலாம். சரிதானே, அதெல்லாம் வந்து செட்டிங்ஸ்ல செய்யலாம். குயிக் எக்ஸஸ் டூல் பாருங்கிறது இந்த இருக்குது. சேவ், அன்டு, ரீடு. சரிதானே, அந்த பார்த்தா தெரியுமா உங்களுக்கு. இதுக்கு உங்களுக்கு இதை கூட்டணும்னா நீங்க கூட்டலாம். குயிக் எக்ஸஸ் டூல் பார் அடிக்கடி நீங்க பயன்படுத்துறது. நீங்க அடிக்கடி வந்து ஒரு ஃபைலை காப்பி பண்றீங்கன்னா காப்பியை எட் பண்ணலாம். சரியா, எட் பண்ணிட்டு நீங்க இங்க பார்த்தா தெரியுமா உங்களுக்கு காப்பியும் சேர்ந்துருக்கு. ஒரு எக்ஸாம்பிள். ரைட், இதுல வந்து நீங்க பார்க்கலாம். ரைட். ஸோ இப்படி வந்து கரெக்ஷன்ஸ்ல வந்து நீங்க செய்யலாம். சரிதானே. ஹெட்டிங்ஸ்ல நிறைய இருக்குது. ஹெட்டிங்ஸை வந்து நீங்க உதாரணத்துக்கு என்னுடைய வேர்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். குயில்பாட், கிராமர்லி என்று 2 நான் வாங்கியிருக்கேன். வேற செப்பரேட்டா 2 டூல்ஸ். அப்படி டூல்ஸ்களை வந்து எட் பண்ற மெத்தட் தான் இது. கிராமர்லிங்கிறத வந்து கிராமரை செக் பண்றது, குயில்பாட்ஸ்ங்கிறத வந்து ப்ரிப்பரேஷன் பண்றது, பந்திகளை வாசிக்கிற நேரங்கள்ல அதுல சில சேஞ்சஸ் செய்யறதுக்கான நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி சில டூல்ஸ்களை வந்து வேர்டு மேலதிகமாக ஹெட்டிங்ஸ்ல சேர்க்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப. இப்ப தேவையில்லை உங்களுக்கு. ஸோ இப்படியான வசதியும் வந்து வேர்ட்ல காணப்படும். எத்தனை உங்களுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன அடிக்கடி பாவிக்கீங்களோ அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எட் பண்ணலாம். கட்டாயம் ஹெல்ப் வரையும் தான் இருக்கணும் இல்லை. சரிதானே. ரைட். ஸோ இது ரெண்டும் வந்து அடிஷனலா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிருக்கேன். அது மாதிரி நீங்க அடிக்கடி பயன்படுத்துற விஷயங்களை நீங்க சர்ச் பண்ணி வாங்கக்கூடிய வாய்ப்புகள், வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் காணப்படுது. ரைட். ஸோ இப்போ வேற ஏதாவது கேள்வி எழுதிக்க உங்களுக்கு சம்பந்தமா? சார் இது எல்லா வேர்டுக்கும் செட் ஆகுமா சார்? எப்படி எல்லா வேர்டுக்கும் செட் ஆகுமா? எல்லா வேர்டுக்கும் செட் ஆகுமா? எதை சொல்றீங்க? நினைக்கிற ஆப்ஷன் எல்லாம் இல்ல எல்லா வேர்டும் இல்ல. OVS 16, 19, 365, 13ல சில வெர்ஷன்கள் தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் உண்டுதான். ஸ்டெப்ஸ் எல்லாம் உண்டுதான். 5ல இருக்கிற விஷயம் எல்லாம் உண்டுதான். 13ல இருந்து இதே விஷயம் தான் இருக்குது. சில ஃபீச்சர்ஸ் கூடி இருக்கு. சில அட்வான்ஸா சில விஷயங்கள் இருக்கு. சரிதானே. உதாரணத்துக்கு சேவ், உங்களுக்கு தெரியும் சேவஸ் கொடுத்தா OneDriveல சேவ் பண்ணி எடுக்கிறது பாத்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ரைட். OneDriveங்கிறது வந்து 2013க்கு முந்தின வெர்ஷன்ல இல்ல. சரிதானே. ஒண்ணு இந்த பிசிலயா அல்லது வேற ஒரு பிளேஸா அல்லது OneDriveல நீங்க சேவ் பண்ண போறீங்களா? OneDriveனா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு உங்களோட கிளவுட் ஸ்டோரேஜ். சரிதானே. உங்களோட கிளவுட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த கிளவுட் எதுன்னு சொன்னாலும் இந்த இருக்குது. உதாரணத்துக்கு office.comக்கு நான் போய் உங்களுக்கு காட்டினேன். இதுதான் உங்களுடைய கிளவுடா இருக்கு. office.com போனீங்கன்னா நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கேன். அதால வருது. இதுல நீங்க பார்க்கலாம். ஹோமுக்கு போனீங்கன்னா உங்களுடைய OneDrive. ரைட். இப்படி போனீங்கன்னா நீங்க என்னென்ன ஃபைல் எல்லாம் சேவ் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபைல் எல்லாமே இதுல காட்டும். இதை நீங்க பிறகு டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம், அல்லது வேற ஃபைல இம்போர்ட் பண்ணலாம், அல்லது இந்த ஃபைல் வேற ஃபைல அப்லோட் பண்ணி வைக்கலாம். அப்படி நிறைய வேலைகள் செய்யலாம். OneDriveங்கிறது 1 TB வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். இந்த நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வாங்கினா 1 TBங்கிறது 1024 GB.
சரிதானே? ரைட். 1 டெராபைட் சில அக்கவுண்ட் வந்து 5 டெராபைட் வரையும் இருக்கும். 5 டெராபைட் வரையும் இருக்கும். அதை செக் பண்ணி பார்க்கலாம். சார் இப்ப இந்த போன்ல இப்ப வேர்ட் இருக்கு தானே சார், ஆம் அதுல வந்து இப்ப நாங்க சம்டைம் ஓபன் பண்ண போகல அதுல வந்து இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் எல்லாம் கேக்குது. ஆமாம். இப்ப அது வந்து இதோட சம்பந்தப்பட்டது சார், இல்ல அது இல்ல வேர்டுக்கு வந்து நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுங்க. நல்ல இந்த உதாரணத்துக்கு பாருங்க. இந்த வேர்ட் வந்து பாருங்க, என்னுடைய பேர்ல லாகின் பண்ணிருக்கேன் நான். பண்ணிருக்கேன் இல்லையா? தெரியுதா உங்களுக்கு? ஓம் சார். ரைட். இது லாக் அவுட் பண்ணினா போயிடும். அது சும்மா லாகின் பண்ண சொல்லி கேட்கும். இது லாக் அவுட் பண்ணலாம், அது வேற அக்கௌண்ட்டுக்கு போகலாம். ஸோ சைன் அவுட் பண்ணிட்டோம்னு சொன்னா வேற அக்கௌண்ட் ஒன்றும் இல்லாம சும்மா வந்துடும். அது பிரச்சனை இல்லை. உங்களோட அக்கௌண்ட்ல வேலை செய்யறது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஒன் டிரைவுக்கு கனெக்ட் ஆகும். சரிதானே? அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கும் கனெக்ட் ஆகுது, சும்மா ஒரு ஃபைலா இருக்கும். அது அவ்வளவு பெரிய வித்தியாசங்கள் இல்லை. ஆனா கிளவுட் பேஸ்ட்ல ஒர்க் பண்றதுக்கு வந்து லாகின் பண்ணி வேலை செய்யறது நல்ல. சரிதானே? என்னுடைய டிரைவ் எத்தனை சார் சொல்லுங்க. சார் அது ஆஃபீஸ் 16ல சார் அது சர்டிபிகேட் ஃபார்மட் இருக்கா சார்? என்ன சர்டிபிகேட்? அது அந்த நாங்க டைப் பண்ற சர்டிபிகேட் மாதிரி டைப் பண்றது டிசைன் செய்யறதுக்கு. இருக்கு சார் நான் இப்ப என் லெஃப்ட்ல பார்த்தேன் சார், அது காட்ட மாட்டேங்குது சார் சர்டிபிகேட் ஃபார்மட். சர்டிபிகேட் ஃபார்மேட் வந்து டெம்ப்ளேட்ல பாருங்களேன். டெம்ப்ளேட்ல எப்படி சார்? டெம்ப்ளேட்ல உங்களுக்கு சும்மா சர்டிபிகேட் டிசைன் பண்றதுக்கா? ஓ சார், அது இப்ப நாங்க ஒவ்வொரு இப்ப இந்த A4 எடுக்கிறோமா, annual ரிப்போர்ட் அப்படி ஒவ்வொரு இதுக்கு தானே சார். ஒவ்வொரு ஹெட்டிங்ல ஒரு இந்த தாள் பெட்ல இந்த பிளாக் பிளேன் ஷீட் இல்லாம நாங்க நியூ ஓபன் பண்ண சார். சில இதுகள் டாக்குமெண்ட்ஸ் காட்டுதானே சார், நாங்க அந்த மெத்தட்ல எங்களுக்கு டைப் பண்ணி கொள்ள தானே சார். டெம்ப்ளேட் தந்தா இருக்கு. சர்ச் ஃபார் ஆன்லைன் டெம்ப்ளேட்ஸ் தானே? ஓ சார். இதுல வந்து சர்டிபிகேட் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த காட்டுதா இல்லையா சார்? அதுல சர்ச் பண்ண ஏலாமிக்கு சார். சர்ச் பண்ண ஏலாம்னா உங்களோட லைசென்ஸ் வந்து ஒரிஜினல் இல்ல 16. ஓகே அது அப்படியே சார். இது நான் கிரெக் யூஸ் பண்ணி இது பண்ணேன் சார். கிரெக் யூஸ் பண்ணது. ரைட். அது கிரெக்ன்றதால சரியா மிரிக்கலாம் அப்படி. சரியா? ஓகே. ரைட். சோ இது டெம்ப்ளேட்ஸ் தான். டெம்ப்ளேட்ல நீங்க பார்க்கலாம். ரைட். அப்ப ஒரிஜினல் வாங்கினா தான் சார் அப்படி செய்யணும்னா? ஒரிஜினல் அல்லது நீங்க கிரெக் பண்ணினது வந்து ஒழுங்காக அந்த சரியான கிரெக்கா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஒரிஜினல்னா எல்லா ஃபீச்சர்ஸும் வேலை செய்யும். அப்படியா சார்? ஆமா. ரைட். சோ இது வந்து இதுவரைக்கும் ஏதாவது கேள்வி இல்லையா? வேற கேள்வி இருக்குதா சார்? சொல்லுங்க. சில வேர்டுகள் வந்து அத வேர்ட் டாக்குமெண்டாவே டைப் பண்ணி வரும் சார். ஆனா அதை வந்து எங்களுக்கு சேஞ்ச் பண்ண எல்லாம் இருக்கும். எஸ். அது எப்படின்னால் சரிதானே, சேவ் பண்ற நேரம் சார் உங்களோட இது வந்து அந்த ஸ்கிரீன் வந்து ஜூம் ஆகி காட்டுது. அத ஜூம் மைனஸ் பண்ணி கொண்டா எப்படி விளங்கல? உங்களோட அந்த இது ஸ்கிரீன் வந்து நல்லா ஜூம் ஆகி காட்டுது சார். அப்படியா? குறைக்கவா? ஓ சார்.
தெரியுதா இப்ப அளவுக்கு? ஜூம் ஆகி நல்லா ஜூமா விளங்குது சார், நல்லா கிட்டையா விளங்கு. இப்ப எப்படி தெரியுது? ஓகே சார், இப்ப சார் ரைட். அதாவது சில வேர்டுகளை வந்து சில ஆப்ஷன்களை பயன்படுத்தி லொக் பண்ணிருப்பாங்க எடிட் பண்றது. சரியா, நான் உங்களுக்கு பிறகு சொல்லித்தரேன் இந்த வழியிலன்னு சொல்லி. ஸோ அப்படி வர ஃபைல்களை வந்து நாம எடிட் பண்ண இயலாது, ஃபைனலாவே அப்படியே வரும். அதுல எந்த கரெக்ஷன் செய்யலாமலும் வரும். சரியா, அப்படியே சில வேர்ட் ஃபைல்கள் இருக்குது இந்த சில ஃபீச்சர்ஸ்களை பயன்படுத்தி. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஹோம் பட்டனை நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டீடைல்ஸ் அனுப்பியிருந்தேன். ஒரு வீடியோ ஒன்று நான் லாஸ்ட் வீக் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். சரிதானே? அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோக்கள் வரும். ரைட், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. ஒரு நோட் புக் ஒன்று எடுத்து எந்தெந்த விஷயங்கள் இதுல நோட் பண்ணப்பட்டிருக்குது, எந்தெந்த விஷயங்கள் நீங்க நோட் பண்ணணுங்கிறத பார்த்து கொள்ளுங்க. ரைட், நான் லாஸ்டா வந்து அனுப்பினது டிசம்பர் 7ஆம் தேதி உங்களோட குரூப்ல வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். ரைட், வேட் சம்பந்தமான வீடியோ வந்து சார். ஆமாம், வேட் சம்பந்தமான வீடியோக்கள் தமிழ்லையும் அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஃபைல்ஸ்களும் வந்து அனுப்பியிருக்கேன். அதை வச்சு நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புள்ள ஆட்கள். சரிதானே? போன்ல வேர்ட் ஃபைல் செய்யக்குள்ள கலகம் போட்டு எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஃபொண்ட் சம்பந்தமா ஒரு விரிவான ஒரு விஷயம். ஃபொண்ட்ல வந்து 2 விஷயம் இருக்குது. சரியானே? ஒன்று வந்து எஸ்கி கீபோர்ட் முறையில வந்து பயன்படுத்துறது, இன்னொன்று வந்து யூனிகோட். எஸ்கி மெத்தட்ல டைப் பண்றது அந்த கலகம் எல்லாம், கலகம் பாமினி எல்லாம் வந்து எஸ்கி மெத்தட். யூனிகோட்ல இருக்குது நிறைய, லதா எக்ஸெட்ரா. ரைட், என்ன பிரச்சனை என்றால் கலகத்துல டைப் பண்ற ஒன்றை வந்து நாம இன்டர்நெட்ல பாவிக்கலாம். உதாரணத்துக்கு பாருங்க, கலகம் அம்மான்னு நான் டைப் பண்றேன். தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? அம்மான்னு நான் டைப் பண்ணி இப்ப இதை காப்பி பண்ணி நான் கூகுள்ல பேஸ்ட் பண்றேன். என்ன நடந்துருக்கு சொல்லுங்க பாப்போம். யாருக்கா விளங்கினாலும் சொல்லுங்க, என்ன நடந்துருக்கு? கொண்டு மாறி இருக்கு இங்கிலீஷ். சொல்லுங்க பாப்போம். நாம அம்மான்னு டைப் பண்ணினதுல இங்கிலீஷ் கீபோர்ட் தான் இது. சொல்ல விளங்குதா? விளங்குதா உங்களுக்கு? ஓ சார். ஆனாக்கு நாம என்ன டைப் பண்ணிருக்கோம், திருப்பி நான் டைப் பண்ணிட்டு உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். சரிதானே? இதை வந்து நீங்க டைம்ஸ் நியூ ரோமன் உங்களோட கீபோர்டுக்கு மாத்தினா எம் வந்து ஏக்கு ஆனாக்கு வருது. சரிதானே? கே இன்டோட்டும் வந்து உம்மன்னாக்கு வருது, கே மெச்சும் வந்து மாவன்னாக்கு வருது. அப்ப நாம இங்கிலீஷ்ல தானே தமிழ்ல டைப் பண்றோம். நல்ல விஷயம் விளங்குதா உங்களுக்கு? நாம இங்கிலீஷ் கீபோர்ட்ல தானே தமிழ்ல டைப் பண்றோம். இங்கிலீஷ் கீயை வச்சு தானே தமிழுக்கு அது மாத்துது ஆட்டோமேட்டிக் எஸ்கி. அதால இதுதான் இந்த பாருங்க எம்கே கேஹெச்ங்கிறது தான் இதுல வரும். அப்படித்தானே வந்துருக்கு. தெரியுதா உங்களுக்கு? எனவே நம்ம கலகத்திலேயோ பாமினிலேயோ எஸ்கி மெத்தட்ல கீபோர்ட்ல டைப் பண்ற எல்லா ஃபொண்ட்களும் வந்து இன்டர்நெட்டுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஆனா இன்னொரு வேர்ட் ஃபைலுக்கு சப்போர்ட் பண்ணு. இதை காப்பி பண்ணி வேர்ட்ல பேஸ்ட் பண்ணினா பேஸ்ட் ஆகும். ரைட், இதை காப்பி பண்ணி சில நேரம் சொல்லுங்க எப்படி? சில நேரம் அந்த லெஃப்ட்ல டைப் பண்ணிட்டு இப்ப தமிழ்ல டைப் பண்ணிட்டு அதை போனுக்கு மாத்தும் போது அது வந்து அப்படியே மாறுது சார். இங்கிலீஷ்ல வேர்ட் ஃபைல்ல மாத்தும் போது மாறுது. அதுக்கு தான் யூனிகோட பயன்படுத்தணும். சரிதானே? யூனிகோட பயன்படுத்தணும். யூனிகோட் வந்து என்ஹெச்எம் ரைட்டர், அதே மாதிரி கூகுள் டிரான்ஸ்லிட்டரேஷன் நிறைய இருக்கு. அல்ல நீங்க டைப் பண்றத கூகுள்ல இருந்து அதாவது பாமினில இருந்து யூனிகோடுக்கு மாத்திர கன்வெர்ட்டர்ஸ் கம்ப்யூட்டர்ல இருக்கு. தெரியுதா உங்களுக்கு ஸ்கிரீன்? பாமினி டு யூனிகோடுங்கிற கன்வெர்ட்டருக்கு போனீங்கன்னா இந்த இருக்கு islamkalvi.com ஒன்று இருக்கு. islamkalvi.com இதை நீங்க டைப் பண்ணினாலும் ஓகே தான். islam.kalvi.com போயினீங்க மேல பாமினில டைப் பண்ண கீழுக்கு வந்து அது யூனிகோட் ஃபொண்டாக மாறிக்கொண்டு போகுது. இதை நேரடியா டைப் பண்றதுக்கும்
வழிகள் இருக்கு. அதான் NHM ரைட்டர், கூகுள் டிரான்ஸ்லிட்டரேஷன். தெரியுதா உங்களுக்கு? இப்ப நான் டைப் பண்றது மேல எப்படி டைப் ஆகுதுன்னு உங்களுக்கு வழங்கும். மேல எப்படி டைப் ஆயிருக்கு இங்கிலீஷ்ல. அது என்ன மெத்தட் உங்களுக்கு சொல்லி தந்தேன் நான். என்ன மெத்தட்னு சொன்னேன்? ASCII கீபோர்ட் மெத்தட். சரியானே? கீழுக்கு இருக்கிறதா யூனிகோட். ஏன்னா தமிழ்ல இருக்குது இல்லையா? பாருங்க பாப்போம். இப்ப நீங்க இங்க அம்மான்னு டைப் பண்றது கீழே யூனிகோட்ல அம்மான்னு மாறுது. இத நீங்க காப்பி பண்ணி யூனிகோட்ல மாறினத காப்பி பண்ணி இப்ப நீங்க கூகுளுக்கு போய் சர்ச் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணினீங்கன்னா என்ன வருது? ஆகவே இன்டர்நெட்ல அல்லது மொபைல் போன்ல அல்லது போன் சப்போர்ட் இல்லாத இடங்கள்ல நாம எதை பயன்படுத்துவது புத்திசாலித்தனம் சொல்லுங்க. ASCII-ஆ யூனிகோடா? யூனிகோட் ரைட். யூனிகோடுக்கு நிறைய வழிகள் இருக்குது பிள்ளைகள். சரியான? யூனிகோடுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பயன்படுத்துறதுக்கு. அதுல ஒன்று தான் இந்த மெத்தட் islamkalvi.com. இப்போதைக்கு இதை நீங்க பாவீங்க. வேற மெத்தட்ஸ் நீங்களே தேடி நீங்க சொல்லலாம். அல்ல நீங்க கூகுள் டிரான்ஸ்லிட்டரேஷனை வந்து உங்களை இன்ஸ்டால் பண்ணி வைக்கலாம். அல்லது NHM ரைட்டர்ஸ் இருக்குது. தமிழ் யூனிகோடுன்னு அடிச்சா நிறைய சைடு உங்களுக்கு கிடைக்கும். இதைத்தான் நீங்க வேர்ட்ல பயன்படுத்தணும். யூனிகோட். சொல்ல விளங்குதா? சொல்றது கேட்கலாம் நீங்க. சார் அப்ப சார் நாங்க எந்த ஃபோன் டைம் யூஸ் பண்ணாம சார் கீபோர்ட்ல இருக்கிற லாங்குவேஜ்ல டைப் பண்றதால இப்படி ஒரு மாற்றமும் நடக்குதுல்ல சார்? எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சார். கீபோர்ட்ல இருக்கிறத டைப் பண்றதால இந்த பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு சொல்றேன். இல்லைங்களா சார்? எப்படி கீபோர்ட்ல இருக்கிறத கலகத்துல டைப் பண்றதாலானே பிரச்சனை வருது. அது விளங்கலையா உங்களுக்கு? சார் சம்டைம் எந்த ஃபொண்ட்டுமே இல்லாம நான் கீபோர்ட்ல இது பண்றோமே சார். எப்படி? ஆரம்பத்துல யூஸ் பண்ண சார். இது வேர்ட்ல வந்து எந்த ஃபொண்ட்டும் இல்ல. அப்ப இது கீபோர்ட்ல கண்ட்ரோல் பண்ணல் போயிட்டு இந்தியாட ஒரு இது எடுத்து ரைட் ரைட். அதுதான் யூனிகோட். அதுதான் யூனிகோட்னு சொல்றேன் நான். உங்களுக்கு விளங்கிட்டா சொல்றது? சொல்ல விளங்குதா உங்களுக்கு? லாங்குவேஜ் செட்டிங்ல மாத்தி நீங்க அதான் யூனிகோட். இப்போ உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டா? எஸ் சார். ஓகே. இப்ப அதே மாதிரிங்களா நீங்க தொடர்ந்து பிரச்சனை இல்லை. ஆனா சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. கலகம் 12 ஃபோன்ல டைப் பண்ணி அனுப்புங்க, மாமியில டைப் பண்ணி அனுப்புங்கன்னு கேட்பாங்க. அப்படிதானே? லாங்குவேஜ்ல போய் சம்டைம் ஹிந்தி அதுல கொடுத்தானும் சம்டைம்ஸ் சப்போர்ட் ஆகுது இல்ல சார். நீங்க சொல்ற மாதிரி தான் ஆகாது. வந்து உங்களோட லேப்டாப்ல அல்ல கம்ப்யூட்டர்ல இருக்கிற லாங்குவேஜ் செட்டிங்ல பிரச்சனையா இருக்கும். சரியா? எது உங்களுக்கு பாசிபிளோ அதை பாருங்க. உங்களுக்கு சொல்லித்தர விளங்க. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண முடியும் இல்ல. ரைட்? உதாரணத்துக்கு வந்து பாருங்க. நீங்க எல்லாம் டைப் பண்ணணும் மட்டும் இல்ல. உங்களுக்கு தெரியும். இப்ப நான் பேச டைப் பண்ணிட்டு போவோம். இது என்ன கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல அல்லது கூகுள் இன்புட் டூல்ஸ்ல நீங்க கூகுள் தமிழ் இன்புட் அல்லது கூகுள் API தமிழ் ரைட். எப்படி நீங்க லாங்குவேஜ் கோடுகளை மாத்துறேன். இப்ப உதாரணத்துக்கு நான் இங்க பாருங்க கதைக்கிறேன். அது அப்படியே போகும். அப்படியும் நீங்க டைப் பண்ணலாம். ஆனா சில நேரம் பிறகு சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். சரிதானே? இன்றைய தினம் புதிய நாள் மலர்ந்துள்ளது. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரைட். இப்ப என்ன நடந்துருக்கு சொல்லுங்க பாப்போம். இப்ப டைப்பிங் விட ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு பாத்தீங்கன்னா. இப்ப இவ்வளவு டைப் பண்றது உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் சொல்லுங்க பாப்போம். ஆனா சார் இப்ப டைப் பண்ண அந்த செட்டிங்ஸ் சேக்குள்ள ஃபோண்ட் மாறுதுன்னு சார்? மாறுது சார். இந்த இது வந்து இப்படி செஞ்சுட்டு இந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்குள்ள பாக்ஸா மாறுது. அப்படியே ரைட். பாக்ஸா மாறுற காரணம் அது யூனிகோட் தானே. இதான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப நீங்க என்ன செய்யலாம் தெரியுமா? என்ன செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். யூனிகோட் டு பாமினி. யூனிகோட்ல டைப் பண்ணினத பாமினிக்கு மாத்திர கன்வெர்ட்டர்ஸ் இருக்குது. இஸ்லாம் கல்வியில இருக்குது. அதுக்கு போய்
இப்ப நீங்க பேசினதை நீங்க கொடுத்தீங்கன்னா கீழுக்கு என்ன வந்துருங்க? மேல இருக்கிறது என்ன, கீழே இருக்கிறது என்ன சொல்லுங்க பாப்போம். மேல இருக்கிறது யூனிகோட், இப்ப பாமினியை காப்பி பண்ணி உங்களோட வேர்ட்ல போட்டீங்கன்னா இதான் நீங்க காரணம். ஏன்னா அது வேலை செய்யலைங்கிறது காரணம் என்னென்றால் நீங்க யூனிகோடாகவோ அல்லது ஒன்டாவோ காப்பி பண்ணி போட்டதுதான் காரணம். இப்ப நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணினால் என்ன வந்திருக்குது? என்ன வந்திருக்கு? சரியா வந்திருக்கா இல்லையா? கலகத்துல கலகத்துக்கும் பாமினிக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. சரியானே? இப்ப இது வந்து கலகம் போன், இது வந்து பாமினி போன். நான் சொல்றதுல கவனிச்சு கொள்ளுங்க, முக்கியமான விஷயங்கள். இது வந்து பாமினி. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? வித்தியாசம் தெரியுதா? கலகம் இது பாமினி, என்ன வித்தியாசம்? இது கொஞ்சம் திக்னஸ், இது கொஞ்சம் திக்னஸ் குறைய, அப்படித்தானே? அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. பாக்ஸ் பாக்ஸா வர காரணம் என்னென்றால் நீங்க நேரடியாகவே இத காப்பி பண்ணி அதாவது இத காப்பி பண்ணி நேரடியாகவே இத காப்பி பண்ணி நீங்க வந்து பேஸ்ட் பண்றதால சில நேரம் உங்களுடைய கம்ப்யூட்டர்ல அல்ல போன்ல யூனிகோட் சப்போர்ட் இல்லாம போகலாம். இது பாக்ஸ் பாக்ஸா வரும். அதுக்கு தான் நீங்க என்ன செய்யணும் என்றால் ரெண்டு டூல்ஸ் உங்களுக்கு இப்ப நான் சொல்லி தந்திருக்கேன். சரியானே? யூனிகோட் டு பாமினி, பாமினி டு யூனிகோட். இதுல எதை எந்த நேரம் பயன்படுத்தணும்ங்கிறத நீங்க பாமினில டைப் பண்ணினதையும் யூனிகோடுக்கு மாத்தலாம், யூனிகோட்ல டைப் பண்ணி இருக்கிறதையும் பாமினிக்கு மாத்தலாம். சரியானே? கிளியரா உங்களுக்கு? இது கிளியரா? இதுவரைக்கும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இதுவரைக்கும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சார் என்ட போன்ல தான் நான் வந்து வேர்ட் யூஸ் பண்றேன். அதுல வந்து யூனிகோட்ல தான் இருக்கிற போல. அப்படின்னா லதா ஃபோன் தான் நான் யூஸ் பண்றேன். அத வந்து நாங்க லெஃப்ட்ல இல்லாட்டி அந்த கலகம் இதுக்கு மாத்தக்குள்ள பிரச்சனை ஆகுமா சார்? இல்ல பிரச்சனை வராது. நீங்க மாத்திட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா ஓகே. அது அப்படின்னா இந்த யூனிகோட்ல இருந்து எஸ்கி சேஞ்ச் பண்ணி இந்த காப்பி பேஸ்ட் பண்ணா சரியா? சேஞ்ச் பண்ணலாம். திரும்பி நீங்க கேக்கீங்க போன்ல எப்படி கலகம் செட் பண்ணணும், நான் அதுதான் சொல்லி கொண்டிருக்கேன். போன்ல கலகம் தேவையில்லை. போன்ல வந்து நீங்க யூனிகோடே பாவிக்கலாம். போன்ல யூஸ் பண்ணது யூனிகோட் தான் சிறந்தது. ஏன்னா கலகத்துல டைப் பண்றதை இன்டர்நெட்ல யூஸ் பண்ணலாம். அப்போ அத நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ரைட்? கலகத்தை யூனிகோடுக்கு மாத்தலாம் சார். என்னங்கல? கலகத்தை யூனிகோடுக்கு கலகத்தை மாத்தலாம். கலகம் டு யூனிகோடுங்கிற ஒன்று இல்ல. சோ பாமினி டு யூனிகோடு மாத்துறது ஆட்டோமேட்டிக்கா அதோட மறைபொருள் என்னென்றால் விளங்க உங்களுக்கு சொல்றது. நீங்க நெட்ல சர்ச் பண்ணக்குள்ள கலகம் டு யூனிகோடு ஒன்று இல்ல நெட்ல. பாமினி டு யூனிகோடுக்கு போய் நீங்க கலகம் கொண்டே காப்பி பண்ணி போடலாம். சொல்ல விளங்க உங்களுக்கு? அதான் ரெண்டு ஒப்படையும் காட்டினேன் உங்களுக்கு. கலகத்துக்கு பாமினிக்கு என்ன வித்தியாசத்தை காட்டினா இல்லையா? ரைட். கலகம் பாமினி எல்லாம் ஒன்றுதான். ஆனா இந்த கன்வெர்ட்டர்ல வந்து பாமினில இருந்து கன்வெர்ட் பண்றதுக்கு தான் ஆப்ஷன் இருக்கு. சோ கலகத்துல டைப் உதாரணத்துக்கு பாருங்க. இப்ப நான் எவ்வளவு நேரமும் டைப் பண்ணினது கலகம் தான். அதுதான் நாம வந்து பாமினி டு யூனிகோடுக்கு போய் மாத்தினோம். சோ அந்த ஃபொண்ட்ங்கிறது வந்து நிறைய பிரச்சனைகளோட சம்பந்தப்பட்ட ஒன்று. இதை தெளிவா விளங்கி கொள்ளுங்க. வேற ஏதாவது கேள்வி இல்லையா ஃபொண்ட் சம்பந்தமா? சார் சேவுக்கும் சேவர்ஸுக்கும் என்ன சார் வித்தியாசம்? சேவ் வந்து இந்த கம்ப்யூட்டர்ல இந்த ஃபைலை நாம சொல்றதை சேவ் பண்ணும். சேவஸ் வந்து இதை வேற ஒரு இடத்துல வேற ஒரு ஃபார்மேட்ல வேற ஒரு ஃபோல்டர்ல இரண்டாவது ஒரு ஃபைலா சேவ் பண்ணும். இதை நான் சேவ் பண்ணினா ஒன்றும் இல்லை. இது இப்ப நான் சேவ் இங்க சேவ் பண்ணிங்கன்னா அங்கே ஒட்டவா சேவ் ஆகுது. சேவஸுக்கு வந்தா இதை நான் இந்த கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ண போறேனா, கூகுள் டிரைவ்ல சேவ் பண்ண போறேனா, சாரி ஒன் டிரைவ்ல சேவ் பண்ண போறேனா, அல்லது வேற ஒரு இடத்துல சேவ் பண்ண போறேனா, அல்லது வேற ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ண போறேனாங்கிறது ஆப்ஷன்களுக்கானதான் சேவ் சேவஸுக்கான வித்தியாசம். ஒரு ஃபைலை வேற வேற இடங்கள்ல சேவ் பண்றதுக்கு வேற ஃபார்மேட்லயும் சேவ் பண்ணலாம். சேவஸுக்கு வந்து நீங்க பார்க்கலாம். இந்த இருக்குது சேவஸ் டைப் பண்றீங்க. தெரியுதா உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்? தெரியுது. ரைட். சேவஸ் டைப்புக்கு வந்தீங்கன்னா எந்த டைப்ல நீங்க இதுல பிடிஎஃப் இருக்கு, இதுலயும் பிடிஎஃப் கொடுத்து சேவ் பண்ணலாம். பிளான் டெக்ஸ்டா, வேர்ட் 2003
அல்ல வேர்ட் 97 2003க்கு அடாப்ட் ஆகக்கூடிய ஃபைலா டெம்ப்ளேட் ஃபைலா எப்படியெல்லாம் நீங்க சேவ் பண்ண விரும்புறீங்களோ அப்படியெல்லாம் சேவ் பண்றதுக்கு சர்வஸ் இருக்கிற மாதிரியே சேவ் பண்றதுக்கு சேவ் அவ்வளவு வித்தியாசம் ரைட் சோ இரண்டுக்குமான டிஃபரெண்ட் அதுதான் சோ எனவே நான் வந்து கொஞ்சம் விஷயங்கள் சொல்லி தந்திருக்கேன் ரைட் இன்ஷா அல்லாஹ் அடுத்த டிஸ்கஷன்ல வந்து நாம அடுத்த வீக் வந்து மேல மேற்கொண்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் இடையில நான் உங்களுக்கு சில வீடியோ ஃபைல்களையும் சில பிராக்டிகல் ஃபைல்ஸ்களையும் நான் குரூப்ல ஷேர் பண்ணேன் இன்ஷா அல்லாஹ் வேற கேள்வி எழுதிருக்கேன் ஒண்ணும் இல்லையே ஏதாவது கேள்வினா கேளுங்க எப்படி யூடியூப்ல போடுறா சார் இன்னைக்கு நடந்த லெக்சர் இன்னைக்கு நடந்த லெக்சர் யூடியூப்ல போடுறோம் உங்க சேனல்ல இன்னைக்கு இல்ல அப்படி இல்ல யூடியூப்ல போடலாம் பிரச்சனை இல்ல ஆனா அந்த இப்படிதான் டிஸ்கஷன் நடந்ததால அதை நான் குரூப்ல வேணா ஷேர் பண்ணலாம் போட்டோ பிரேஜன் கேள்வி எழுதிக்கிறா சார் அத இப்ப நான் ஆரம்பத்துல மாதிரி சார் இந்த வேர்ட வந்து நாங்க யார் சரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது டைம்ல அது லொக் பண்ணி அப்படி பண்றதுக்கு அது சிஸ்டம் சொல்லி தரா சார் நான் அடுத்த சொல்லி தரேன் உங்களுக்கு டீடைலா ஓகே அடுத்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் டீடைலா சொல்லி தரேன் சொல்லுங்க வேர்ட் ஃபைல்ல டைப் பண்ணி போட்டு சார் பிடிஎஃப்ல சேவ் பண்ணு சார் சேவ் பண்ணி போட்டு டெஸ்க்டாப்பை பார்த்தா கூகுள் குரோம் தான் இருக்கு சார் அதை இமெயில் பண்ணி போட்டு பார்த்தா அது பிடிஎஃப் போட்டு காட்டுது சார் அது என்ன பிரச்சனை சார் என்ன ஃபைலா சேவ் பண்ணினீங்க பிடிஎஃப் சேவ் பண்ணு சார் ரைட் இப்போ நீங்க என்ன செய்யுங்கடா உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கா அடாப் அடாப் இருந்தா தானே சார் பிடிஎஃப் பண்ணி வரும் அடாப் ரீடர் சாஃப்ட்வேர் இருக்கா உங்க கம்ப்யூட்டர்ல இல்ல சார் இல்லாட்டி காட்டாது அதை இன்ஸ்டால் பண்ணணும் நீங்க சரி சார் பண்ணினா பிடிஎஃப் பண்ணி வரும் என்ன சார் பண்ணினா பிடிஎஃப் வரும் பண்ணினா பிடிஎஃப் சரியா சரி சார் சப்ஜெக்ட்டோட ரிலேட்டட் இல்ல சொல்லுங்க சப்ஜெக்ட்டோட ரிலேட்டட் இல்ல வேற ஒன்று சார் எப்படின்னு சொன்னா அந்த கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு தானே சார் ஆமா கூகுள் டிரான்ஸ்லேட் அது வந்து இப்ப ஒன்று டிரான்ஸ்லேட் பண்ணும்போது புள்ளியாகி வருது இப்ப அத பத்தி நீங்க ஏதாவது ப்ரோக்ராம் செஞ்சீங்களான்னு சொல்லி அதால சரியா 100% வருமண்ட் இல்ல ஆமா நாம தான் அத பார்த்து இப்ப உதாரணத்துக்கு நான் டைப் பண்ணி தெரியுதா உங்களுக்கு ஆமா சார் ரைட் இன்றைய தினம் புதிய நாள் மலர்ந்துள்ளது இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாமே வாழ்த்துக்கள் என்றது டுடே இஸ் a நியூ டே ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ன்னு இது சரியா உண்மையா சொல்லுங்க பாப்போம் இந்த புத்தாண்ட பத்தியா சொல்லுறீங்கம்மா இல்ல அது கூகுள் டிரான்ஸ்லேஷன் 100% அக்யூரேட் இல்ல நாம சின்ன வசனங்களை ஏதாவது தெரியாதவங்களை செக் பண்ணி கொள்றதுக்கு பாவிக்கலாமே ஒழிய முழு பந்தியையும் பாவிச்சு நாம டைப் பண்ணினா பிரச்சனை வரும் உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில வந்து 2006ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் 10 பேர் தீ குளிச்சாங்க சரிதானே இந்தியானா தமிழ்நாட்டுல என்ன காரணம் என்றால் நடிகர் விஜய் வந்து 3 Idiots ஒரு படம் நடிச்சிருந்தாரு உங்களுக்கு தெரியுமா சரியா சார் 3 Idiots ஒரு படம் நடிச்சிருந்த நேரம் கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல இடியட் என்று அடிச்சா இங்க விஜய் என்று காட்டுதாம்னு சொல்லி கூகுளுக்கு எதிராக 3 பேர் தீ குளிச்சாங்க இந்தியாவில் இந்த 10 பேர் இடியட் அந்த டைம்ல இவர் நியூஸ்ல எல்லாம் வந்து இடியட் படம் விஜய் நடிக்கார் என்று இடியட் விஜய் தான் மெஷின் லேர்னிங்ல வந்து ஸ்டோர் ஆயிட்டு டேட்டா பேஸ்ல ட்ரெயின் பண்ணப்பட்டுட்டு எனவே இங்க இடியட் அடிச்சா இங்க விஜய் என்று காட்டுறதுக்கு கூகுளுக்கு எதிராக தீக்குளிச்ச என்ன பிரயோசனம் அக்யூரேட் இல்ல சின்ன வசனங்களை வேணா நாம பார்க்கலாம் முழுவதுமாக ஒரு பந்தியை நம்ம அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல பாவிச்சால் அது பிள்ளையா தான் வரும் ஏன்னா இது ஒரு ஹியூமன் வேலை இல்லை இது ஹியூமன் இல்லை இது மெஷின் எனவே அதை கொஞ்சம் தவிர்த்து கொள்றது நல்ல அல்லது அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு சின்ன கரெக்ஷன்களை செஞ்சு கொள்வது நல்ல சரிதானே சரியா ஓகே சார் சொல்லுங்க ஒரு Facebook ஐடியா சார் நாங்க லைக் பேஜா மாத்தலாமா சார் Facebook ஐடியா நேரடியா லைக் பேஜா மாத்துறதுக்கு இல்ல நீங்க லைக் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணனும் சரிதானே சார் சொல்லுங்க சார் என் லெஃப்ட்ல வந்து சார் அடாப் ரீடர் இல்ல சார்
ஆனா நான் வந்து இப்ப PDF சேவ் பண்றதுக்கு அதை சேவ் அஸ் போயிட்டு தான் PDF சேவ் பண்றேன். ஓகே. அது ஆனா எனக்கு அது சேவ் ஆகுற மெத்தட் வந்து சார் அந்த அவாஸ்ட் சேவ் ஜோன் இண்டி ஒரு இது இருக்குது சார். சாஃப்ட்வேர் உண்டு. அதுல தான் சேவ் ஆகுது. ஆனா ஓபன் பண்ணா அது PDF ஓபன் ஆகுது. PDF அது ஓபன் ஆகாது. அது ஓபன் ஆகாம எப்படி நல்லா பாருங்க. இப்படிதான் ஓபன் ஆகும். ப்ரௌசர் மாதிரி ஓபன் ஆகும். அப்படிதானே? ஓ சார் மேல அந்த நெட்ல ஓபன் ஆற மாதிரி தான் ஓபன் ஆகுது. அதுக்கு காரணம் வந்து உங்களோட சாஃப்ட்வேர் இல்லாததான் காரணம். வேற ஒண்ணும் இல்ல. வாசிக்கலாம். உங்களோட ஃபைலை வாசிக்கலாம். PDF பாவிக்க இல்லாது. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. Chrome வந்து ஓபன் பண்ணி தரும் இது. ஓகே சார். ரைட் ஓகே. ரைட் ஓகே. சரி அப்ப இன்ஷாஅல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். ஓகே சார். ஜஸாக்கல்லாஹ் சார்.